Hi friends, நான் தான் உங்களோட கரண்குமார். இது உங்க எக்ஸ்பேரோ த எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ருசிங்கிற ஒரு பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். ஏன் இந்த கடைக்கு நம்ம வந்திருக்கோம்னா, நான் சின்ன வயசுல இருந்து நிறைய வாட்டி இந்த கடையை பார்த்திருக்கேன், நிறைய டைம் சாப்பிட்டுருக்கேன், நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கடையை காமிச்சிடலாங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் 65, போன்லெஸ், லாலிபப் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிடலாம். அண்ட் போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. வாங்க போலாம். Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead of everything you know that you could get. Don't let them guide your life towards regret. I'll fight for what I love with every breath. My past is filled with things I won't forget. I use them all to push me to my best. So treat the worst of times just like a test. If only I could go back in time, I'd tell myself that everything will end up alright. Just push yourself, test yourself, figure out what you like, and find your limits, don't be rigid, always work towards a prime. Surround yourself with open minds, people can change your life. A few friends with intent can help you feel alive. Find a passion, take some action, and with a little time, just be patient, make a statement, try to enjoy your life. They'll try to kick you while you're down. They wanna rise up while you drown. They wanna fill your head with doubt. They're silently scared that you'll figure it out. I'll make it look like I'm losing, won't bother hiding my bruises. And when they finally think you're wrong. ஸோ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே எங்ககிட்ட இப்போதைக்கு இருக்கிற எல்லா ஐட்டமும் நம்ம சொல்லியாச்சு. என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டு சீக்கிரமாக சாப்பிட போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, சரியான கூட்டம் வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்ம கேட்டதே வந்து கிடைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. கிட்டக்க வாங்க என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம கிட்ட இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி இருக்குது, அந்த ரைத்தா குழம்பு ஊற்றிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட லாலிபப்பு, ஸோ 3 பீஸ் வருது ஒரு பிளேட்டுக்கு. அண்ட் எங்களோட போன்லெஸ் வாங்கியிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து சிக்கன் கிரேவி. ஸோ கிரேவி வந்து எனக்கு ரொம்ப டெம்ப்டாக இருந்துச்சுன்னு இதையும் வாங்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து அவங்களோட பிரியாணிக்கு போயிடுவோம். ஏன்னா ரொம்ப பசிக்குதுங்க. நல்ல சீரக சம்பா அரிசி, ரொம்ப குறுன சின்னதாக இருக்குது. ஸ்பைசி இல்லாமல் மீடியம் மசாலாவில் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு சூப்பர் பிரியாணி. சாப்பிட சாப்பிட வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரியாணியோட பீஸு, அப்புறம் இவங்க ரைத்தா பார்க்குறப்ப வந்து அந்த தயிர் கெட்டியாக இருக்கனால வந்து எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களோட லாலிபப் போயிடலாம். பார்க்குறப்பே வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்குது. இது சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த மசாலா இருக்குல்ல, அது வந்து உள்ள வரைக்கும் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இங்கெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலா வந்து நல்லா இறங்கியிருக்கு. சிக்கனுமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சூப்பர். அடுத்தது வந்து இவங்களோட சிக்கன் கிரேவி இருக்குதா, ஸோ அது 2 பீஸ் எடுத்துப்போம். அந்த கிரேவியை ஊற்றிடுவோம். ஸோ பீஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு.
சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த கிரேவியை வந்து க்ளோஸ்அப்பில் வாங்க. இந்த கிரேவியை வந்து நல்லா பரட்டிட்டு பிரியாணியோட அப்படியே இந்த பீஸு எடுத்து உள்ளே வச்சு ஒரு பைட் போயிடுவோமா? நல்ல மசாலா சட்டிலாக இருக்குது. அண்ட் பீஸும் சாஃப்டாக இருந்தால் வந்து பிரியாணி சூப்பராக இருக்குது. இது வந்து போன் அண்ட் போன்லெஸ் ரெண்டுமே இருக்கும். இதில் பீஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குக்காக இருக்குது. இதுதான் இதில் ரொம்ப ஹைலைட்டு. ஹோட்டல் சிக்கன் மாதிரியே இல்லை, வீட்டில் செஞ்ச மாதிரி சூப்பராக சாஃப்டாக குக்காக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களோட போன்லெஸ் சிக்கன். டீசெண்டான டேஸ்ட்டு. எல்லா இடத்துலையும் போன்லெஸ் சிக்கன் கிடைக்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய பைட்டாக போய் இந்த வீடியோவை முடிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எங்களோட பிரியாணி பீஸு, போன்லெஸ்ஸு அண்டு சிக்கன் கிரேவி, ரைத்தா, மேலே இந்த பிரியாணியை வச்சு ஒரு ஹோல்சமான ஒரு பெரிய பைட்டுக்கு ரெடியாக போயிடுவோம். வாய்க்குள்ள சிக்கன்லாம் சண்டை போடுது. அல்டிமேட்டாக இருக்குங்க. ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம என்னென்ன சாப்பிட்டா எப்போ இருந்துச்சுங்கிறதுனா நான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரியாணி. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப வந்து ஆவரேஜாக இருந்தது. அப்படியே 2-3 வாய் வைக்கிறப்ப வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதுக்கடுத்து அவங்களோட லாலிபாப் கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து மசாலா உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட கிரேவி, சிக்கன் கிரேவி, அந்த கிரேவியோடு அந்த பிரியாணியை சாப்பிட்றப்ப அட்டா வேற லெவலில் இருந்துச்சு. அந்த சிக்கனுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சாஃப்டாக குக்காக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து இந்த ஐட்டம்லாம் நான் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்டது. ஸோ நீங்களும் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிக்குமாங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் வீடியோ எடுக்கணும், வேறு ஏதாவது ஹோட்டல் போகணுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கரண்ட்குமார். கேமரா பின்னாடி தர்ஷன்.